அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். பகைமை உணர்வுகளை நாம் களைந்து பாசத்தை பொழிந்தே வாழும். வேற்றுமை நிலைகளை மதித்திங்கு ஒற்றுமையுடனே பழகுவோம். அன்பிற்கு இலக்கணமாகிடவே அன்றாடம் உறவுகள் வளர்ந்திடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணுவோம். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பாகுபாடுகளை நாம் வெறுத்து பகிர்வில் சமத்துவம் காணும். பிளவுகள் பிணக்குகள் ஓய்ந்திங்கு பிறரையும் நேசிக்க துவங்குவோம். உள்ளங்கள் ஒன்றாக இணைந்திடவே உலகெல்லாம் நிறை அன்பு துலங்கிடவே ஒன்று சேர்வோம், உறவில் இணைவோம், இறைவன் விரும்பும் உலகம் படைப்போம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்பை கொண்டாடுவோம், இறை அன்பில் ஒன்றாகும். இந்த உலகில் மனித நலம் மலர்ந்து மாண்படைய பண்போடு நாம் வாழும், நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம், நிறைவாழ்வை நாம் காணுவோம். அன்புமிக்க பங்கு மக்களே, இன்று நாங்கள் எங்களுடைய மறைத்தளத்தினுடைய பாதுகாவலி மீட்பின் அன்னையினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் எமது மொன்றியல் தமிழ் கத்தோலிக்க சமூகத்தினுடைய பாதுகாவலி. அவளுடைய பாதுகாப்பு, பராமரிப்பு, வழிநடத்துதல் கடந்த காலங்களிலே நிறைவாக கிடைத்துள்ளதனை இந்த கத்தோலிக்க சமூகம் நன்றாக உணரும். மீட்பின் அன்னை மறைத்தளத்தின் கடந்த காலங்களில் பல வசந்த காலங்களாக இருந்திருக்கின்றன, சில இருண்ட காலங்களாக இருந்திருக்கின்றன, சில நம்பிக்கை இழந்த காலங்கள், சில அதிர்ச்சியின் காலங்கள், சில கசப்புணர்வின் காலங்கள், சில பகைமையின் காலங்கள், சில தோல்வியின் காலங்கள், சில வெற்றியின் காலங்கள். இந்த வரலாற்று பயணத்திலே பயணித்தவர்கள் பல பொதுநிலையினர், குருக்கள் என அர்ப்பணிப்போடு பலர் பணிபுரிந்தார்கள். தமிழ் சமூகம் இந்த கலாச்சாரத்துக்குள்ளே அடையாளமிழந்து
கரைந்துவிடக்கூடாது என்பதற்காக இறுக்கமான திண்மமாக பலர் செயல்பட்டார்கள். தமிழ் கத்தோலிக்க சமூகத்தினுடைய அடையாளத்தை தமிழ் கத்தோலிக்கமாக காக்க வேண்டும் என்பதிலே உறுதி பூண்டார்கள். இதற்கு எமக்கு தளம் ஒன்று தேவை என்பதை உள்ளூர உணர்ந்தார்கள். இதனால் உருவானதே மீட்பின் அன்னை மறைத்தளம். இதன் உருவாக்கத்திற்கு ஆண்டவரின் அருளும் அன்னை மரியாள் மீட்பின் அன்னையின் துணையும் நிறைவாக இருந்ததனை நாம் மறந்துவிடக்கூடாது. அதனாலேயே அவளுக்கு நாம் விழாவெடுக்கின்றோம். மீட்பின் அன்னை மறைத்தளமானது தொடக்க காலங்களிலே பல ஆலயங்களிலே தனது தமிழ் கத்தோலிக்க பணியை செய்து வந்தது. இத்தகைய காலகட்டங்களிலே செயல்பட்ட குருக்களும் நிர்வாகிகளும் பல சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருந்தது. சிக்கல்களும் பிரச்சனைகளும் சவால்களும் மலை போல் குவிந்தன. ஒன்றியல் மீட்பின் அன்னை மறைத்தளமானது மலை போன்ற பல சிக்கல்களை எதிர்த்து நிற்க வேண்டியதாயிற்று. சிறிய குழுமமாக இருந்த மறைத்தளமானது சிறிது சிறிதாக எண்ணிக்கையிலும் அதிகரிக்க தொடங்கியது. தொகை அதிகரிப்பினாலே பல நிர்வாக ரீதியான கட்டமைப்புகள் உருவாக தொடங்கின. இயல்பாகவே நிர்வாக கட்டமைப்புகள் சிக்கல்களை உருவாக்கும் என்பதே யாமறிந்த உண்மை. இதன் காரணமாக பலர் நிர்வாக செயற்பாடுகளிலிருந்து ஒதுங்கிக் கொண்டார்கள். சிலர் மீட்பின் அன்னை மறைத்தளத்தை பலமாக எதிர்க்க தொடங்கினார்கள். சிலர் இடையூறுகளை உருவாக்கினார்கள். எது எப்படி இருப்பினும் மீட்பின் அன்னை மறைத்தளமானது பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பல உள்ளூர பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தனக்கென்று ஓர் தளத்தை அமைத்து ஓர் ஆலயத்தை உருவாக்கி தன் நிலையை உறுதி செய்து கொண்டது. உறுதியுள்ள இம்மறைத்தளத்தின் பங்காளர்கள் மொன்றியல் வாழ் அனைத்து கத்தோலிக்க மக்களுமே. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா நாளிலே உங்கள் அனைவருக்குமான என்னுடைய செய்தி, இந்த மறைத்தளத்தை விட்டு விலகி பிரிந்து நிற்பவர்கள் அனைவரும் மீளவும் இணைந்து கொள்ளுங்கள். கடந்த கால கசப்புணர்வுகளை கிறிஸ்தவ கண்ணோட்டத்தோடு மன்னித்து மறந்து விடுங்கள். மன்னிப்பதே உயர்ந்த கிறிஸ்தவனின் உன்னத பண்பு என்பதை செயலில் காட்டுங்கள். மீட்பின் அன்னை மறைத்தளத்தின் தலைமைத்துவம் என்பதன் அடிப்படையில் உங்கள் வரவை மீள் இணைதலை நான் இருகரம் நீட்டி அரவணைக்க காத்திருக்கின்றேன். கிறிஸ்துவின் உன்னத விழுமியத்தை வாழ்ந்து காட்டிய மாமனிதர்களாக இந்த உலகம் உங்களையும் எங்களையும் திரும்பி பார்க்கும், திகைத்து போகும், அதிர்ச்சியடையும். வரலாற்றின் மாபெரும் நிகழ்வாக என்றென்றைக்குமே நினைவு கூறும். திருச்சபையில் 2ஆம் வத்திக்கான் சங்கம் மாபெரும் மாற்றங்களை உருவாக்கியது. யார் யாரெல்லாம் எதிரிகளாக கணிக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் மீட்பின் கருவிகள் என்று கூறியது. புதுப்பித்தலை உருவாக்கியது. நாமும் எமது மறைத்தளத்திலே புதுப்பித்தலை உருவாக்குகின்றோம். 2ஆம் வத்திக்கான் சங்கம் எமது மறைத்தளத்திலேயும் உருவாகும். மாற்றங்கள் நிகழும். மறைத்தளமும் ஆவியினாலே புதுப்பிக்கப்பெறும். இணைப்பு பாலங்கள் உருவாகும். உறுதியுள்ள செயற்பாடுகள் ஆவியின் பொழிவு என்பன இடம்பெறும் என நம்புவோம். இறுதியாக இந்த மறைத்தளமானது சிறு கிறிஸ்தவ குழும வாழ்வை ஆரம்பிக்கின்றது. மீளவும் வேருக்கு செல்லுவோம் என்பதே எமது குறிக்கோளாகும். அதாவது ஆதி கிறிஸ்தவ சமூக வாழ்வுக்கு செல்லுவோம் என்பதாகும். உண்மையான கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்தவர்கள் தொடக்க கால கிறிஸ்தவர்களே. இவர்கள் பற்றி வேதாகமம் சொல்லுகின்றது. எனவே நாமும் உண்மை கிறிஸ்தவ வாழ்வை வாழ வேண்டுமென்றால் சிறு கிறிஸ்தவ குழுமமாக வேண்டும். இதற்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. என்னோடு இணைந்து இச்செயற்பாட்டிலே ஈடுபட அன்புடன் உங்கள் அனைவரையும் அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களையும் கூறி நிற்கின்றேன். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு செய்தியிலே உங்களை சந்தித்துக் கொள்ளுகின்றேன்.